தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்தியாவை விட்டால் வேறு யார் எங்களுக்கு உதவுவார்கள் என்று இந்தியாவுக்கான பாலஸ்தீன தூதரகம் உருக்கமான பதிவை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் தொடர் தாக்குதலுக்கு உள்ளான காசா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பாலஸ்தீன மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கடந்த சில மாதங்களாக செய்திகள் வெளியாகின்றன. இந்நிலையில் தற்போது பாலஸ்தீன மக்கள் போதிய மருத்துவ பொருட்கள் இன்றி தவித்து வருவதாகவும் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற மனிதாபிமான முறையில் உடனடி மருந்து பொருட்களை வழங்கி உதவுமாறு பாலஸ்தீன தூதரகம் அவசர அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலால் மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்களின் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதிகளில் சுகாதாரத்துறை சரிவின் விளிம்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பாலஸ்தீனியர்களுக்கு அவசர மருத்துவ உதவிகளை வழங்குமாறு இந்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. இயற்கை பேரிடர்கள் அல்லது மனிதாபிமான நெருக்கடிகளால் பாதிக்கப்படும் எந்த ஒரு வளரும் நாட்டிற்கு இந்தியா அத்தியாவசிய மருத்துவ பொருட்களை வழங்கும் என்று இந்திய பிரதமர் சமீபத்தில் ஆரோக்கிய மைத்ரி திட்டத்தை அறிவித்து உறுதியளித்திருந்தார். இதனை சுட்டிக்காட்டிய தூதரகம் ஆயிரக்கணக்கான அப்பாவி உயிர்களை காப்பாற்ற இதுவே மிக சரியான தருணம். இந்தியாவும் இந்திய மக்களும் இல்லை என்றால் வேறு யார், இப்போது இல்லை என்றால் எப்போது என்று கேள்வி எழுப்பியுள்ளது. சுமார் $100 மில்லியன் மதிப்பிலான உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்களை உடனடியாக வழங்குவது உட்பட அவசர சர்வதேச ஆதரவு பாலஸ்தீன சுகாதாரத்துறைக்கு தேவைப்படுவதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாலஸ்தீன சுகாதாரத்துறைக்கு ஆதரவளிக்கவும் மனிதாபிமான மற்றும் மருத்துவ உதவிகள் உடனடியாக சென்றடைவதை உறுதி செய்யவும் இந்திய அரசு மனிதாபிமான அமைப்புகள், மருத்துவ நிறுவனங்கள் மற்றும் பொது சமூக குழுக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. மருத்துவமனைகளில் போதிய மருந்துகளின் கையிருப்பு முற்றிலும் தீர்ந்து விட்டதால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் ஆபத்தான நிலையில் உள்ளன. எனவே இந்த உயிர்களை காப்பாற்ற உலக மனிதாபிமான அமைப்புகள் முன்வர வேண்டும். மிக நீண்ட காலமாக நட்பு நாடாக விளங்கி வரும் இந்திய அரசும் இந்திய மக்களும் தங்களுக்கு உதவ முன்வர வேண்டும் என்றும் இந்தியர்களை விட்டால் வேறு யார் எங்களுக்கு உதவுவார்கள் என்றும் அந்த அறிக்கையில் உருக்கமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.